வணக்கம், இது கலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு மதுரை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த வெப் ஏபிஐயில் இந்த கெட், போஸ்ட், புட், டெலிட் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே ஒரு அந்த கெட்டை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் ஸ்லைட்டாக பார்த்தோம். இன்றைக்கி அந்த கெட், போஸ்ட், புட், டெலிட் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபிடிலர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் நம்ம we are going to use. அந்த ஃபிடிலர் சாஃப்ட்வேர் நம்ம பண்ணும்போது அதை எப்படி பண்ணணும், அதை எப்படி ஹவு டு யூஸ் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒரு நார்மலாக வெப் ஏபிஐ பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம கிளைண்ட்டை வச்சுட்டு நம்ம பண்ண போகிறது இல்லை. ஏன்னாட்டா கிளைண்ட் மே பி ஆஃப் எனி டைப் அப்படின்னு அந்த ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ சொல்லும் போதே சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம ஒரே ஒரு ஏபிஐ டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போதே நம்ம இன்டர்ஃபேஸை மட்டும்தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி நம்ம ரிசோர்ஸஸை வச்சுட்டோம் அப்படின்னா the clients can access our API. அதாவது கிளைண்ட் அவங்களுக்கு தேவையான மாதிரி இந்த ஏபிஐனுடைய நம்ம இன்டர்ஃபேஸை நம்ம கொடுக்கக்கூடிய யூஆர்ஐயை வச்சு அவங்க ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளுடைய இப்போ பர்பஸ் டெவலப்மெண்ட் இட் இஸ் நாட் ஃபார் த கிளைண்ட் சைடு, இட் இஸ் ஒன்லி ஃபார் த வெப் ஏபிஐ. ஸோ அப்படி பண்ணும்போது டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம உட்காந்துட்டு ஒரு கிளைண்ட் அப்ளிகேஷனை ஃபுல்லாக டெவலப் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை, ஃபிட்லரை வச்சே நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்காக தான் we are going to do this. ஜென்ரலாக வெப் ஏபிஐ பண்ணும்போது இப்படி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, வெதர் இட் இஸ் ஃபங்க்ஷனிங் ஆர் நாட்னு பார்க்குறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு டூ இட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வெப் ஏபிஐ 2 அப்படின்னு இதனுடைய ப்ராஜெக்ட் பேர் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் பேரில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்க கொடுக்கக்கூடிய மைக்ரோசாஃப்டே விஷுவல் ஸ்டுடியோவில் கொடுக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோலர் வந்துடும். இந்த கண்ட்ரோலரில் நம்ம ஆல்ரெடி we are familiar with this controller. இதை நம்ம போன இதுக்கு முந்தைய வீடியோவிலேயே பார்த்துருப்போம். அதாவது ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஹவு டு கிரியேட் எ வெப் ஏபிஐ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற வீடியோவில் நம்ம இதை பார்த்துருக்கோம். இப்போ அதே கண்ட்ரோலர் தான் நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ப்ராசஸுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஒன்று ஐம் கோயிங் டு கிரியேட் இட். நேம் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுங்களேன். இங்கே இப்போ ஸ்டாட்டிக், பப்ளிக் ஸ்டாட்டிக், static list string. இங்கே I am going to make it as names னு வச்சுப்போம். names இங்கே get and set கொடுத்துறேன். get and set கூட கொடுக்க வேண்டாம், நம்ம names equal to இங்கே new list of strings. இங்கே I'm going to give the thing. இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா let me have something called as ram. okay, Muthu, Rama, Shanmugam, Shiva, ஹரி, ஸ்ரீனி, ஸ்ரீதர். இது ஒரு பேர் கொடுத்துருக்கேன். இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 1, 7 கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் த லிஸ்ட் வாட் ஐ ஹாவ். ஓகே, இந்த லிஸ்ட் இங்கே இருக்கு இல்லைங்களா. இப்போ கெட் அப்படின்னு சொல்லும்போது வாட் ஐ நீட் டு டூ இஸ் ஐ நீட் டு ரிட்டர்ன் திஸ் பர்டிகுலர் என்யூமரபிளாக இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டை நான் அனுப்ப போகிறேன். அந்த லிஸ்ட்டு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நேம்ஸ்னு இருக்குது. ஸோ நேம்ஸ் அனுப்பிடலாம். ஸோ தட் இஸ் த திங். இங்கே ஐடி அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா இப்போ ஐ எம் கோயிங் டு கெட் இட் ஆஸ் அன் இண்டெக்ஸ். இதனுடைய இண்டெக்ஸாக நம்ம வச்சுப்போம். இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேம்ஸினுடைய அத்தனாவது எலமெண்ட். இப்போ 0 அப்படின்னு கொடுத்தா ஃபஸ்ட் எலமெண்ட்டு போகணும், செகண்ட் எலமெண்ட்டானா 1ன்னு வரணும். அதே மாதிரி இங்கே நான் அந்த ஐடியை இங்கே கொடுத்துட்றேன். ஐடி இஸ் கோயிங் டு பி த இன்டீஜர். அது இங்கே போஸ்ட் அப்படின்னா இங்கே டேட்டா வரப்போகுது. டேட்டா வரும்போது ஃபார்ம் பாடியில் ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்கும். அது இருந்ததுன்னா அதை ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஆட் திஸ். இங்கே லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் நேம்ஸ் டாட் ஆட். அந்த வர வேல்யூவை இங்கே ஆட் பண்ணிடுறேன். இங்கே புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐடி வாங்கியிருக்கோம். ஃபார்மோட பாடியில் என்ன இருக்க போகுது,
values அப்படின்னு வரப்போகுது. இது ஃபார்ம் பாடி அப்படின்னா வந்து அந்த போஸ்ட் மெத்தடுக்கும் புட் மெத்தடுக்கும் பாடி உண்டு அப்படிங்கிறத வந்து நம்ம விஆர் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். சில மெசேஜ் சில வந்து வேர்ப்ஸ் வரும்போது it is our request வரும்போது it is not going to have any body, but there are certain verbs when we are going to use that verbs அந்த பாடியில் டேட்டாவை அனுப்பணும். இப்போ வந்து புட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற டேட்டாவை ஆல்டர் பண்ணுறதுக்கு. when you want to alter that existing data, that time obviously you have to send that new value to get modified. okay, that is old value modify பண்ணி என்ன புது வேல்யூ போடணுமோ அதை அங்கே நீங்கள் அனுப்பி ஆகணும். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் புதுசாக போடுறீங்க போஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டேட்டாவோட புதுசாக ஒரு டேட்டாவை ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த புதுசாக ஆட் பண்ண வேண்டிய டேட்டாவும் அங்கே வந்தாகணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். இங்கே வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we are going to say names dot or names of id equal to value கொடுத்தாச்சு. இங்கே delete is very simple. names dot remove id எத்தனாவது இண்டெக்ஸோ அதை வந்து delete பண்ணிட்டு போகிறோம். ஸோ நம்ம ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஓகே, அதிங்க நேம்ஸ் ஆஃப் ஐடின்னு அது ஐடியை சர்ச் பண்ணி அத்தனாவது இதை வந்து அங்கே ரிமூவ் பண்ணுங்கிற மாதிரி போட்டுட்டேன். பிகாஸ் அங்கே வந்து ஸ்ட்ரிங்கை கொடுத்தாகணும் நம்ம. ஸோ வி ஆர் டேக்கிங் இட். ஆர் ரிமூவ் அட்டுன்னு இருக்கா பார்ப்போம். ரிமூவ் அட்டு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் ரிமூவ் அட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிப்போம். ரிமூவ் அட் ஐடி டைரெக்டாக அத்தனாவது எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த வேர்ப்ஸுக்கு, அதாவது கெட்டுக்கு கொடுத்துட்டோம், கெட் வித் ஐடிக்கும் கொடுத்துட்டோம், அதேமாதிரி போஸ்ட்டுக்கும் கொடுத்துட்டோம், புட்டுக்கும் கொடுத்துட்டோம், டெலிட்டுக்கும் கொடுத்துட்டோம். ஸோ அவர் ப்ராசஸ் இஸ் ஓவர். நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் வி ஆர் கோயிங் டு run this application. இது அப்ளிகேஷனை ரன் பண்ணோன்னா சர்வரில் வந்து வெப் ஏபிஐ வில் பி அவைலபிள். அதை வந்து நம்ம ஃபிட்லர் மூலமாக நம்ம we are going to access it. அண்ட் ஆக்சஸ் பண்ணி இந்த எல்லா வேர்பை யூஸ் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுத்து we are going to see the data, we are going to edit the data, we are going to delete the data, we are going to get the data. ஸோ எல்லாமே பார்க்குறது, அதை மாடிஃபை பண்ணுறது, இல்லை ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை எடுத்துகிட்டு வர்றது, எல்லாமே எல்லா ப்ராசஸையும் பண்ண போகிறோம். இதை வச்சுட்டு how to do that அப்படிங்கிறது இங்கே ரன் பண்ண போகிறோம். I am going to run this application. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் ரன் ஆயிருக்கு. ஓகே, இந்த அப்ளிகேஷன் ரன் ஆயிருக்கு. எதில் ரன் ஆயிருக்கு? மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரில் ரன் ஆயிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். we are going to take this. இங்கே வந்து API values பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எல்லாமே வந்துடுது. இது நார்மல் கெட் மெத்தட். இப்போ நம்ம வந்து ஃபெட்லர் அப்படிங்கிற அந்த ஃபெட்லரை வந்து நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். we will go to that ஃபெட்லர் கிளாசிக் இல்லைங்களா? ஸோ ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து தேர் ஆர் சம் ஆல்ரெடி அதை ட்ராக் பண்ண விஷயங்கள் இருக்கும், அதை டெலீட் பண்ணிடுறேன் நான். இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எட்ஜ் இருந்தது இல்லையா, மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் we are having this. நான் இதை வந்து இங்கே வந்து நான் கொடுத்துட்றேன். நம்ம கொடுத்த ரிக்வெஸ்ட்டை இப்போ ஃபெட்லருக்கு வந்துட்டு ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ கம்போஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். வேர் த கம்போசஸ் கம்போசர். ஓகே, கெட் மெத்தட் இருக்குது. அதில் வந்து ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் திஸ் URL. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே யூ ஆர் கெட்டிங் திஸ். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் கெட்டிங் திஸ். இங்கே JSON ஃபார்மேட்டில் யூ ஆர் கெட்டிங் த டேட்டா ஹியர். இப்போ நம்ம என்டர் பண்ண எல்லா டேட்டாவும் இங்கே வந்துருக்கு இல்லையா? அங்கே ப்ரௌசரில் XML ஃபார்மேட்டில் வந்தது,
இங்கே வந்து JSON ஃபார்மேட்டில் வந்திருக்கு. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ வாண்ட் டு டூ எ பர்டிகுலர் ஓகே இது பண்ணணும். இங்கே வந்து திருப்பி கம்போசருக்கு போயிடுறேன். நான் கம்போசருக்கு போயிட்டு ஜஸ்ட் வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் சிம்பிளி சே இங்கே வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்தா இங்கே வந்துருச்சு ஷண்முகம். ஓகே, நீங்கள் ஒன்றும் இல்லை, இதை வந்து இப்போ ட்ராக் பண்ணி இது இங்கே ட்ரா பண்ணிங்கன்னா கம்போசர் விண்டோவில் ஓகே. ஸோ அது இதாக இருக்க போகுது. இப்போ இதை எடுத்து இது பண்ணோன்னா உங்களுக்கு இங்கே வரும். இங்கே வேல்யூஸுங்கிறது போயிடுச்சு. ஸோ எய்தர் யூ கேன் டைரக்ட்லி டைப் இட் ஆர் அந்த பர்டிகுலர் யூஆர்எல் இங்கே வந்து இருந்ததுன்னா அதை வந்து ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு மேக் அ போஸ்ட் மெத்தட். ஸோ இப்போ போஸ்ட் மெத்தட் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு சூஸ் தட் போஸ்ட். இதெல்லாம் தான் வேர்ப்ஸ், அதில் அவைலபிள் வேர்ப்ஸ். அதில் மெயினாக நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா கெட்டு, போஸ்ட், புட்டு, அதுக்கப்புறமா டெலிட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக்காக யூஸ் பண்ணுறது. அதை தவிரவையும் இதெல்லாமும் இருக்குது. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து ஐம் கோயிங் டு யூஸ் தட் போஸ்ட். இங்கே போஸ்ட் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து இங்கே வந்து என்ன கண்டென்ட் டைப் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத content type. ஓகே, content hyphen type கொடுத்துட்டோம். இங்கே வந்து colon application /JSON அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகேவா? இங்கே வந்து நம்ம what we are going to do அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to put that, okay, what is the JSON formatல I'm going to put this. இப்போ வந்து I'm going to have a name here. Name, let it be Venkat. Okay, so I have entered this. இங்கே வந்து வெங்கட்னு கொடுத்துட்டோம். இப்போ வந்து இதை கம்போஸ் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கப்போம். if you execute it, okay, ஸோ இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு வந்துருச்சு. அதை வந்து இங்கே ட்ராக் பண்ணி போட்டு பாருங்கள். ஓகே, ஆர் டபுள் கிளிக் பண்ணுங்கள். you are going to get this. ஓகே, இங்கே 204 நோ கண்டென்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம போஸ்ட் தான் பண்ணினோம். போஸ்ட் பண்ணும்போது அந்த வெங்கட்டுங்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு போச்சு. பட் அங்கே போய் ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஸ்டோர் பண்ணிட்டதுக்கப்புறம் இட் இஸ் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் எனி வேல்யூ. போஸ்ட்லேருந்து நமக்கு வேல்யூ வர கெட் பண்ணும்போது வி ஆர் கோயிங் டு கெட் தட் வேல்யூ. போஸ்ட் பண்ணும்போது வி ஆர் சென்டிங் த டேட்டா. ஸோ அதனால் வந்து கண்டென்ட் நமக்கு திருப்பி எதுவும் வராது. இந்த மாதிரி கெட் மெத்தட்னுடைய ரெஸ்பான்ஸுக்கு அங்கேருந்து வரக்கூடிய மெசேஜில் பாடியில் எதுவும் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ நோ கண்டென்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஓகே. நம்ம வந்து திருப்பி அந்த கெட் மெத்தடுக்கு போய் பார்ப்போம். ஓகேவா? கம்போஸுக்கு போயிட்டு ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் இதில் போஸ்ட் இருக்குது. நான் வந்து இதை கெட் மெத்தட்னு மாற்றிடுறேன். கெட் மெத்தட்னு பார்த்தோம்னா இங்கே ரெட் கலரில் வந்துச்சு பாருங்கள். கெட் மெத்தடுக்கு பாடி கிடையாது. ஸோ வி நீட் டு டெலிட் திஸ் பாடி. பாடியை டெலிட் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஐம் கோயிங் டு டைப் திஸ் compose or execute it. எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நான் கொடுத்த வெங்கட் ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் த போஸ்ட் மெத்தட். இப்போ வந்து அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்? டெலிட் மெத்தட், புட் மெத்தட் பண்ணி பார்க்கலாம். புட் மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் ஆர் ஓகே 2 things. ஒன் இஸ் நம்ம ஐடி அனுப்பணும். ஐடியை யூஆர்எல்லோட சேர்த்து அனுப்ப போகிறோம். அதுக்கப்புறமா கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கண்டென்ட்டை வந்து வி ஆர் கோயிங் டு கிவ் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் JSON. ஓகே, இப்போ வந்து திருப்பி we will go to the compose. இங்கே கம்போஸுக்கு போயிட்டோம். இந்த கம்போஸில் போயிட்டு we are going to make it as a put. இங்கே புட் கொடுத்துட்டோம்னா it is going to be there. எத்தனாவது வேல்யூவை மாற்றணும்? நம்மளுடைய இருக்கக்கூடிய டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஐ எம் கம்மிங் பேக் டு த ப்ரௌசர். சாரி, இதுக்கு வந்துடுறேன். இங்கே ராம், முத்து, ஷண்முகம், சிவா இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து I want to change any one of this. Say for example, I am going to change this ROM. I am going to make it as a ROM key. அப்படின்னு மாற்றணும்னு வச்சுப்போம். So what I am going to do is fiddlerக்கு again போய்க்கிறேன். ஓகே, fiddlerக்கு போய்க்கிறேன். ROMங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? So I am going to give it as a 0. ஓகே, இங்கே வந்து கண்டென்ட் லெங்த் இருக்குது. கண்டென்ட் டைப் JSON அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம். இங்கே வந்து I am going to say ROM key. ஓகேவா? இப்போ வந்து நான் ஐம் கோயிங் டு எக்ஸிக்யூட் திஸ். இதை எக்ஸிக்யூட் பண்ணனா இங்கே வேல்யூ வந்திருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன்.
இங்கே வந்து சாரி நம்ம வந்து கெட் பார்க்கணும் இல்லையா, கெட்டில் போய் பார்க்கணும். கெட்டுக்கு போய்ட்டு கம்போஸுக்கு போயிடுறேன். கெட் எடுத்துப்போம். அதை கெட் வேல்யூ எடுத்துடுறேன். இங்கே பாடியும் ரிமூவ் பண்ணிடுறேன். நவ் ஐம் எக்ஸிக்யூட்டிங் இட். எக்ஸிக்யூட் பண்ணால் இதை டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள். ராம்ங்கிறது வந்து ராம் கீன்னு மாறிடுச்சு. we have get this as ram key. okay, so we are able to change it. இப்போ கடைசியாக இப்போ பார்க்க போகிறது வந்து delete அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். delete எப்படி பண்ணணும்? yes we know. இப்போ ஏதாவது ஒரு புதுசாக வந்து இதை அனுப்பணும் அப்படின்னு கேட்டால் நம்ம கம்போஸுக்கு போயிடுவோம். கம்போஸில் போயிட்டு வேர்பை சூஸ் பண்ணுவோம். we are going to choose that verb. இதுக்கு வந்து பாடி கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம வந்து delete பண்ணுறதுக்கு ஐடியை மட்டும்தான் கொடுக்க போகிறோம். இங்கே ஐடி வந்து இப்போ வந்து 4ன்னு கொடுப்போம். இப்போ 4 யார் பேர் ஞாபகம் இல்லை, ஒரு பேர் இருக்க போது கண்டென்ட் டைப் ஜேசன் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் இட். எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இங்கே வந்து கண்டென்ட் எதுவும் வந்திருக்காது, நோ கண்டென்ட்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ திருப்பி நம்ம கெட் மெத்தடுக்கு போனோம்னா கம்போஸுக்கு போவோம். கம்போஸுக்கு போயிட்டாச்சு. இதை வந்து கெட் மெத்தடாக கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் எனி வேல்யூ. வேல்யூவை கொடுத்து பார்ப்போம். வேல்யூ கொடுத்தா இப்போ வந்து தேர் வில் பி சம் எரர் மெசேஜ். ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் அஃப்கோர்ஸ் 4ன்னு கொடுத்ததுனால அடுத்த இது வந்திருக்கும், உங்களுக்கு டேட்டா வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து கம்போஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து வி வில் கிவ் திஸ். இது இல்லாமல் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ராம்கி, முத்து, சண்முகம், சிவா, ஹரின்னு இருந்தது காணா போச்சுங்க. ஸோ இட் இஸ் நாட் தேர். முன்னாடி ஹரின்னு ஒன்று கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4ல் இருந்தது ஹரி. ஸோ தட் ஹேஸ் பீன் ரிமூவ்டு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த வே நார்மலி த வேர்ப்ஸ் ஆர் கோயிங் டு பி யூஸ்ட். இப்போ வந்து நம்ம லிஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு சி ஹவு டு டூ வித் த டேட்டா பேசஸ் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். So this is basically a very simple way of understanding the web API. இது web API வச்சுட்டு நம்ம எப்படி இந்த get post put delete அப்படிங்கிற மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை ஆட் பண்ணுறதோ, மாடிஃபை பண்ணுறதோ, டெலிட் பண்ணுறதோ, இல்லை ரெட்ரீவ் பண்ணுறதோ பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு சின்ன இந்த டெமோ மூலமாக பார்த்தோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். we will try to respond to that as quick as possible. Thank you.